வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சாப்டரில் இருந்து இந்த சம்மை பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 10% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4400 ஆனது ரூபாய் 4851 மாறும் எனில் அதற்கு ஆகும் காலம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஆண்டு வட்டி விகிதம் 10%ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க வட்டியை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அரை ஆண்டிற்கு ஒரு முறை, அதாவது 6 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படி வட்டியை கால்குலேட் பண்ணையில் பிரின்சிபல் அமௌண்ட் 4400 ஆனது எப்படி மாறுதுன்னா 4851 மாறுது. அப்படின்னா அதற்கு ஆகக்கூடிய காலம் எண் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க, R = 10%, பிரின்சிபல் அமௌண்ட் 4400, அதுக்கப்புறம் அது மொத்த தொகை எவ்வளவு கிடைக்கி 4851, அப்படின்னா எண் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணுறதுல மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன, A = P × 1 + R/200 ஹோல் பவர் 2n. இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு n கிடச்சிரும். A எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4851, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4400 × 1 + R எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 / 200 ஹோல் பவர் 2 × n. நான் இப்போ என்ன பண்ணுறேன், 4851 அப்படியே வச்சுட்டு இங்கே மல்டிப்ளையில் இருக்க 4400 இந்த சைட் கொண்டு வந்துடுது. அது அப்போ டிவிஷனாக மாறிடுமா, = இப்போ இதை அடிக்கலாமா. அப்போ நமக்கு எப்படி கிடைக்கி 1 + 1/20 the whole power 2n கிடைக்கா. அப்போது 4851 / 4400 இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணையில் 20 + 1 21/20 ஹோல் பவர் 2n. ஸோ இப்போ இதை நம்ம அடிக்கலாம். எத்தனாவது டேபிளில் போகும், 11th டேபிளில் போகும். கீழே 400ன்னு கிடைக்கும், இங்கே 4, திரும்பவும் 4, அப்புறம் 1. ஸோ அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, 441 / 400 = 21/20 the whole power 2n. இதை நம்ம எப்படி எழுதலாம், 21√2ன்னு எழுதலாமா. கீழே இருக்கிறத 20√2. ஸோ அப்போ நான் மொத்தமாக என்ன பண்ண போகிறேன், ஹோல் பவர் 2ன்னு போட போகிறேன். அப்போ இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கையில் உள்ளே என்ன இருக்குது, 21/20, இங்கேயும் என்ன தான் இருக்குது 21/20. ஸோ நம்ம பவரை ஈக்குவேட் பண்ணிக்கிடலாம். அப்போ 2 = 2n ஆகுமா. அப்போ 2 கேன்சல் ஆகி n = 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு ஆண்டில் தான் பிரின்சிபல் அமௌண்ட் 4400 அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டியை கால்குலேட் பண்ணுறதுல மொத்த தொகை நமக்கு 4851 ரூபாய் கிடைக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.